கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய பரிசுத்த ஓய்வு நாள் நாம் யாவருக்கும் ஆசீர்வாதமாக மன மகிழ்ச்சியான நாளாக இந்த தெய்வீக ஆராதனையை நம்ம தொழுகையும் ஆசீர்வதிப்பு தருவாராக. அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஓய்வு நாள் நல் வாழ்த்துக்கள். இந்த நம்முடைய ஆராதனை, நம்முடைய தொழுகை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் இருப்பதாக. இந்தியாவிலிருந்து வந்து இந்த பாரிஸ் தமிழ் திருச்சபையில் நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய சபை போதகர், மூப்பர், சபை நிர்வாகக்குழு, சபை விசுவாச பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றியும் சோஸ்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். ஆண்டவருக்கும் எனது சோஸ்திரத்தையும் நன்றியும் ஏறெடுக்கிறேன். வேதத்தை நான் படித்து கொண்டு வருகிறேன். அதில் அநேக ஆண்டவர் என்ன கருத்துக்களை வைத்திருக்கிறார் என்று கற்றுக்கொண்டு வருகிறேன். ஆனாலும் வேதத்திலே ஒரு சில பகுதிகளை நாம் வாசிக்கும்போது, தியானிக்கும்போது சில வார்த்தைகளும் வசனங்களும் நாம் புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கும். ஆண்டவர் அதிலே சில மகிமைகளை வைத்திருப்பார். ஆனால் நமக்கு புரிவது, நம்முடைய ஞானத்துக்கு அதை அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது சற்று கடினமாகவே இருக்கும். அதிலும் விசேஷமாக பவுலார், பரிசுத்த ஆவியானவர் பவுலார் மூலம் ஆழ்ந்த கருத்துக்களையும் எழுத்துக்களையும் வேதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் அவருடைய கருத்துக்களை, பவுலார் எழுதின கருத்துக்களை, அவருடைய புத்தகத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் வேதத்தையே நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான். அதிலும் விசேஷமாக ரோமாபுரியில் ஆட்சி நடந்த காலத்தில், ரோமாபுரி ஆட்சி நடந்த காலத்தில் ஒரு இருண்ட காலம். அந்த காலத்தில் பாதிரிமார்களுக்கு, போதகர்களுக்கு அல்லது சபை நிர்வாகிகளுக்கு எதிராக குறையாக சொல்லும் பொழுது அந்த தேவ ஜனங்களை ஒடுக்குவதற்காக வீதியிலே சிங்கங்களுக்கு நடுவிலே அந்த ஆட்களை அனுப்பி கொன்று விடுவார்கள் அல்லது சிறைப்படுத்தி கொடுமைப்படுத்துவார்கள். ஆனால் ரோமாபுரி, அவர் பவுலார் எழுதின ஒரு வசனம் இப்படிப்பட்ட தேவ ஜனங்களுக்கு, ஒடுக்குதலுக்கு உள்ளாகிற ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு ஒரு சத்தியம் அவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறது, ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது, அவங்க எதிர்த்து நிற்பதற்கு திராணியை கொடுக்கிறது. அதுதான் நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் புத்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் புத்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து அவர்களுக்கு எப்படி பலன் கிடைத்தது, அந்த தேவ புத்திரர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஒடுக்குதலான காலங்களிலும் எப்படி அவர்களுக்கு பலன் கொடுத்தது. இந்த வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. பவுலார் அவர்கள் பரிசுத்த ஆவியின் மூலம் இங்கு ஒரு சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார். தேவனானவர் பவுலார் மூலம் கிறிஸ்துவின் சுவிசேஷம். இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லாருக்கும், யூதர்களும் சரி கிரேக்கர்களும் சரி, விசுவாசிக்கிறவன் எவனோ
அவனுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான பலன். ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த வசனத்தை பவுலாருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த இந்த வசனத்தின் மூலம்தான் ரோமாபுரியில் ஒடுக்குதலுக்கும் அடிமையாக அல்லது ஒடுக்குதலுக்கு உள்ளாகப்பட்டிருந்த தேவ ஜனங்கள் கம்பீரமாக அவங்க சத்தியத்தில் அந்த சுவிசேஷத்தில் அந்த பாதிரிமார்களுக்கும் முன்னாடி நின்றாங்க. அது மட்டும் இல்லை, மார்ட்டின் லூத்தர் இந்த வசனத்தை வைத்து தான் அவர் ஒரு எழும்பிய ஒரு பெரிய வேத புரட்சியும் தேவ மக்கள் வாழ்க்கையில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தவர் மார்ட்டின் லூத்தர். அவரும் இந்த வசனத்தை வைத்து தான். தேவ பலன், கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த உலகத்திலையும் சரி, இந்த பாவ உலகத்தில் நம்ம ஜீவிக்கிற போது ஜனங்கள், இந்த உலகம் நம்மை ஒடுக்கும்போது, நம்மை கஷ்டப்படுத்தும் போது, துன்பத்துக்குள்ள வியாகுலத்துக்குள்ள போகும் பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று பவுலார் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். பவுலார் எழுதின புத்தகங்கள் அநேகம் இருக்குது. அதில் விசேஷமான ஒரு புத்தகம் ரோமர் புத்தகம். இந்த ரோமர் புத்தகத்தில் 16 அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் விசேஷமாக ஏழாவது அதிகாரம் ஒரு மைய அதிகாரம் இந்த புத்தகத்துக்கு, ரோமர் புத்தகத்தில். ஏன் இன்னும் சொல்லப்போனால் ரோமர் புத்தகத்துக்கு அது இருதயம் போன்ற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. சத்தியத்திற்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஜீவிப்பதற்கு இருதயம் போன்ற அது கருத்துக்கள் அடங்கிய, இருதய துடிப்பு போன்ற, உயிர் துடிப்பு போன்ற கருத்துக்கள் அடங்கிய அதிகாரம்தான் இந்த ரோமர் புத்தகத்தில் 7வது அதிகாரம். இந்த 7வது அதிகாரத்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு வசனம் நான் வாசிக்கும் பொழுது அது என் மனதை ஒரு உந்துதல் பண்ணிடுது. அந்த வசனம் தான் 7வது அதிகாரத்தில் 12வது வசனம். நாம் வாசிப்போமா? 7வது அதிகாரம் 12வது வசனம். சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளது தான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாயும் இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தான், அது நீதியை உள்ளது தான், அது நீதியாயும் நன்மையும் தரக்கூடியதாக நமக்கு இருக்கிறது. நியாயப்பிரமாணம், கற்பனை பரிசுத்தம் உள்ளது தான், அது நீதி தான், அது நன்மையை நமக்கு இருக்கிறது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த நியாயப்பிரமாணம் நன்மையை கொடுக்கிறது என்று நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம கண் முன்னாடி, நம்முடைய வாழ்க்கையில் முன்னாடி நிற்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னாடி இந்த நியாயப்பிரமாணத்தை, எல்லா பிரமாணத்தையும் நம்ம முன்னாடி கண் முன்னாடி வைக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கைக்கு முன்னாடி வைக்கும் பொழுது, ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு முன்னாடி வைக்கும் பொழுது, குறிப்பாக என்னுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி வைக்கும் பொழுது, இன்னொரு வசனம் இந்த 7வது அதிகாரத்தில் எனக்கு என் மனசை ரொம்ப உறுத்தியது. அந்த வசனம்தான் 15வது வசனம். 7வது அதிகாரம் 15வது வசனம். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். வசனத்தை நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு நம்ம தியானம் பண்ணணும்னா,
நான் செய்கிறது என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில், சொந்த வாழ்க்கையில், என்னுடைய ஆண்டவருக்கும் தேவனுக்கும் எனக்கும் உள்ள அந்தரங்க வாழ்க்கையில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஆண்டவரை முன்னாடி நிறுத்திட்டு, இந்த நியாயப்பிரமாணத்தையும் கற்பனையும் என்னுடைய வாழ்க்கை முன்னாடி நிறுத்திட்டு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அல்லது இந்த நியாயப்பிரமாணத்தையும் ஆண்டவரையும் ஒரு தராசு தட்டத்தில் நிறுத்தி இன்னொரு தராசு தட்டில் நிற்கும் பொழுது, நான் என்னுடைய வாழ்க்கை, தேவனோடு இருக்கிற என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நான் செய்கிறதெல்லாம் எனக்கு சம்மதம் இல்லை, அதில் ஒரு திருப்தி இல்லை, அதில் எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது. ஆனால் அதைத்தான் நான் விரும்பி செய்கிறேன். அல்லது நான் அதை விரும்புறது இல்லை, ஆனால் நான் அதைவே செய்து கொண்டு இருக்கிறேன். நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். அது என்ன? நம்ம என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல், என்னுடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்துக்கு பரிசுத்தம் உள்ளது தான், அது நியாயப்பிரமாண கற்பனை நீதி உள்ளது தான், அது நன்மையை செய்கிறது, ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்கிறார். இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய பர்சனல் வாழ்க்கை, ஆண்டவரோடு உள்ள தொடர்புடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை. நான் விரும்புகிறேன், நான் என்ன ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் விரும்பும்போது, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும்னு விரும்பும் பொழுது, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும்னு நான் நினைக்கும் பொழுது, அது எனக்கு முடியாமல் போயிடும். என்னால் முடியல. நான் இதை வெறுக்கிறேன். இப்படி செய்யக்கூடாது, நியாயப்பிரமாணத்துக்கு கற்பனைக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கை பிரியமாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் என்னால் அதை செய்ய எனக்கு பலன் இல்லாமல் போ. இது பவுலார் சொல்றார். அவருடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து அவருடைய அனுபவத்தை சொல்லுறார். அவரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா அவருடைய முன்பாதி வாழ்க்கை இருந்தது. அது அவருடைய அனுபவத்தை இங்க சொல்றாரு. என்னுடைய அனுபவமும் அதுவாக தான் இருக்குதுன்னு நானும் ஒத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு உங்களுடைய அனுபவமா இருக்கிறதா இது அப்படிங்கிறத யோசிக்கணும். கொஞ்சம் நம்ம உத்து பார்க்கணும். ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கற்பனைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கிறது. அதை கற்பனையை கைப்பிடிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னால் முடியாமல் இருக்கிறது. இது எல்லா நாட்டினருக்கும், எல்லா இனத்தாருக்கும், எல்லா ஜனத்தாருக்கும், முதியோருக்கும், பெரியவர்களுக்கும், சிறியவர்களுக்கும், நம்ம விசுவாச பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுதினமும் உள்ள ஒரு போராட்டம். ஆண்டவரோடு நம்முடைய வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் அனுதினமும் இருக்கிற ஒரு போராட்டம் தான் இது. நான் செய்கிறதே எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதையே செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னாடி, கற்பனைக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்ற ஒரு அவ்வளோ நிலையை நான் எண்ணி பார்க்கிறேன். பவுலார் அவர்களும் அப்படி எண்ணி பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கையை அவர் ஆராய்ந்து சோதித்து பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது தான்
ரோமர் புத்தகத்தில் அந்த 7வது அதிகாரத்தில் 24வது வசனம் இன்னைக்கு நமக்கு உள்ள ஒரு தியான வசனம். நம்ம அதை தியானித்து பார்க்க போகிறோம். அந்த வசனம்தான் ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? கொஞ்சம் அந்த வசனத்தை நீங்கள் வேதத்தில் கொஞ்சம் உத்து பாருங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆச்சரியக்குறி ஒன்று போட்டிருக்கு. இந்த நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு, இந்த மனுஷ வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கிற வாழ்க்கை ஒரு ஆச்சரியமான, என்ன ஆச்சரியமானது? நான் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் அதையே செய்கிறேன். கற்பனைகளுக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அது எனக்கு பலன் இல்லை. அதான் பவுலார் சொல்றார், நான் நிர்பந்தமான மனுஷன். பாவத்துக்கு, பாவ ஜீவியத்தில், பாவ பாதையில், பாவ வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யாமல் எனக்கு சொந்தமான பிரியமான காரியத்தையே நான் செய்து கொண்டு இருக்கிறேன். முடியலை. பவுலாரும் அதை தான் சொல்றாரு. நம்முடைய போராட்டம் அனுதினமும் அதுவாக தான் இருக்குது. நான் நிர்பந்தமான மனுஷன், அதாவது ஒரு இக்கட்டான மனுஷன். அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இந்த உலகத்தில், இந்த பாவ உலகத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம். நம்முடைய பிறப்பே பாவத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். வாழ்க்கையும் பாவத்துக்குள்ள, இந்த பாவ உலகத்துக்குள்ள தான் நம்ம ஜீவிக்கிறோம். ஆனால் இந்த பாவ ஜீவ அந்த பாதை நம்ம மரண வழிக்கு கொண்டு போகிறது. அதனாலதான் பவுலார் சொல்றார், இந்த மரண சரீரத்தினின்று யார் விடுதலையாக்குவார்? அதுக்கு அடுத்த வசனம் நமக்கு பவுலாரு அதுக்கு ஒரு தீர்வும் கொண்டு வர்றாரு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தையும் கொடுக்கிறாரு. 7வது அதிகாரம் 25வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் நிர்பந்தமான மனுஷன். நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்னா, அவர் பவுலார் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிர்பந்தமான மனுஷனுக்கு ஒரு தீர்வு ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே அப்படின்னு சொல்லி பவுலார் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் 7வது அதிகாரம், ரோமர் பவுலார் எழுதின அதிகாரம், ரோமாபுரியில் இருந்தவங்களுக்கு இது ஒரு ஆலோசனையாக அந்த காலத்தில் எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவி மூலம் பவுலார் ரோமாபுரியில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த இந்த வசனம் இன்றும் இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கும் அது பொருத்தமாக இருக்குது. இந்த 7வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? முதல் வசனம் 7:1. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். இந்த 1வது இந்த அதிகாரம் 7வது அதிகாரம் எப்படி பவுலார் ஆரம்பிக்கிறாரு? தேவ ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு எப்படி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். நியாயப்பிரமாணத்தை இந்த இப்போ இருக்கிற உலகத்தில் அதிகமாக அறிஞ்சிருக்கிறவங்க, கடைப்பிடிக்கிறவங்க, கீழ்ப்படுகிறவங்க, வேதத்தில் அதிக ஞானம் உள்ளவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தான்.
அட்வெந்து திருச்சபை விசுவாச பிள்ளைகள். அப்போ பவுலார் சொல்லுகிறார், அட்வெந்து பிள்ளைகளாகிய இந்த நாளில் நான் உங்களோட பேசுகிறேன். நான் ஒரு நிர்பந்தமான மனுஷனாக இருந்து ஆண்டவர் என்னை விடுதலை கொடுத்தார். எனக்கு அந்த மரண சரீரத்தில் நின்று எனக்கு விடுதலை கொடுத்தார். உங்களுக்கும் அப்படி ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மீண்டும் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் நியாயப்பிரமாணம். இந்த சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்பதை நீர் அறியாமல் இருக்கிறீர்களா என்று பவுலார் கேட்கிறார். நம்ம மனுஷன் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த நியாயப்பிரமாணம் நம்மை ஆளுகை செய்கிறது, நம்மை வழி நடத்துகிறது, நம்ம போகிற வழியை படம் போட்டு காமிக்கிறது இந்த நியாயப்பிரமாணம். நம்ம போகிற பாதை, நம்ம செய்கிற செயல், நாம் சிந்திக்கிற சிந்தை எப்படிப்பட்டுங்கிறதுங்க இந்த நியாயப்பிரமாணம் காமிக்கிறது. அது எப்போ வரைக்கும்? நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அது ஆளுகை செய்கிறது. அது எப்படி அப்படின்னு பவுலார் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார் அடுத்த வசனத்தில். அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறார். அழகா சொல்லுகிறது. புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அந்த புருஷனுடைய ஒரு ஸ்திரீ புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கிற அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். புருஷனுடைய ஸ்திரீ, அந்த ஸ்திரீ மனைவியும் புருஷனும் இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும், இவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், இந்த ஸ்திரீயும் புருஷனும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கட்டுப்படுத்துது. அவங்க மரித்து போயிட்டாங்கன்னா இந்த நியாயப்பிரமாணம் அவர்களை ஆளுவதில்லை. ஒரு உதாரணத்துக்கு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜெயலலிதா அம்மா அவர்கள் மீது ஊழல் வழக்கு போட்டு கோர்ட்டில் வழக்கு போய்கிட்டு இருக்கு. அவங்க நிறைய சொத்து குவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு தொடர்ந்துட்டாங்க. அந்த வழக்கு தீர்ப்பாகி அவர்களுக்கு, அந்த முதலமைச்சருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. தண்டனை நிறைவேற்ற காலத்தில் அந்த அம்மா உயிரோட இல்லை. அப்போ இந்த சட்டம், இந்த நியாயப்பிரமாணம் எப்படின்னா, உயிரோடு நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்மை ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறத பவுலார் நமக்கு சொல்லுகிறார். இப்போ திரும்ப நான் இந்த 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கிறேன். இதில் ஒரு 4 கருத்துக்கள் இருக்குது, ஒரு 4 அம்சங்கள், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய 4 கருத்துக்கள் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் உற்று அதை என்னன்னு கவனித்து பாருங்கள். நான் வாசிக்கிறேன். அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாய் இருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில்
அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாள், விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. தான் ஆரம்பத்தில் சொன்னேன். பவுலாருடைய எழுத்துக்களையும் கருத்துக்களையும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுத்துருக்கிற கருத்துக்களை நம்ம விளங்கி கொள்வதில் கொஞ்சம் சிரமம். அதை நம்ம புரிந்து கொண்டோம்னா வேதத்தையே புரிந்து கொள்ளலாம். இங்கே பாருங்க, ஒரு 4 கருத்துக்களை சொல்லுறார். சொல்லுது ஒரு புருஷனுடைய ஸ்திரீ. இன்னும் அடுத்து 3 அம்சங்கள் இருக்காங்க. இப்போ இதில் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம், ஒரு புருஷனுடைய ஸ்திரீ, புருஷனுடைய ஸ்திரீ, நியாயப்பிரமாணம், வேறொரு புருஷன். திரும்ப புருஷனுடைய ஸ்திரீ, நியாயப்பிரமாணம், வேறொரு புருஷன். புருஷன் நம்பர் 1, புருஷன் நம்பர் 2. இதுக்கு இடையில ஸ்திரீங்கிறது மனைவியானவள். இந்த ஸ்திரீ என்பவள் யார்? இந்த ஸ்திரீ என்பவள் தான் நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், அவருடைய நாமம் மகிமைப்படணும், அவருக்கு சாட்சியாக ஜீவிக்கணும்னு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் தான் இந்த ஸ்திரீயானவர். இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு இருக்குது. இந்த புருஷனையும் ஸ்திரீயும் கட்டி போடுகிற ஒரு காரியம் எதுன்னா இந்த நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் தான் புருஷனுக்கும் இந்த ஸ்திரீக்கும் உள்ள உறவை, எப்படிப்பட்ட உறவு அப்படிங்கிறத விளக்கக்கூடியது தான் இந்த நியாயப்பிரமாணம். இங்க பார்க்குறோம், புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். நமக்கு புருஷன் இருக்கும்போது இன்னொரு புருஷன்கிட்ட நம்ம போக முடியுமா? அப்படி போனால் வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, விபச்சாரி எனப்படுவார். அப்போ ஒருவேளை அந்த புருஷன் மரித்து போனால், அங்கே தான் இங்கே சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் அவர்களை ஆள்கிறதில்லை அப்படின்னு சொல்லுகிறது. இந்த ஸ்திரீயானவர் ஒரு இக்கட்டான வாழ்க்கை, ஒரு 2 கட்ட வாழ்க்கை, 2 வகையான வாழ்க்கை. ஒரு புருஷனுக்கும் ஸ்திரியா இருக்கிறா, வேறொரு புருஷனுக்கும் ஸ்திரியா இருக்கிறா. 2 கட்ட வாழ்க்கை இந்த ஸ்திரீ. நம்ம பார்க்குறோம், அதாவது புருஷனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, புருஷனுடைய ஸ்திரீனா நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை. ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை, நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள நம்ம வாழ்க்கையில் கைக்கொள்ளாத வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழக்கூடியது தான் இந்த முதல் கட்ட வாழ்க்கை. 2வது கட்ட வாழ்க்கை இன்னொரு புருஷன். இந்த இன்னொரு புருஷன் அப்படிங்கிறது யாருன்னா, அந்த பாவ கட்ட வாழ்க்கையிலிருந்து நம்முடைய நாயகனாகிய ஆண்டவரோடு நம்ம வாழ்கிறது. ஆண்டவர் மணவாளன், நாம் மணவாட்டி. இந்த ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை.
5வது அதிகாரம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்கிறது. 4வது வசனம் வாசிக்கிறோம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தீர்களானீர்கள். இங்க ஒரு பாவக்கட்டமான ஒரு வாழ்க்கை. இப்ப நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து வாழணும். ஏன் ஆண்டவரோட நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடைய அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவர் வேதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை முறையின்படி இந்த உலகத்தில் நம்ம வாழணும். ஏன்னு சொன்னால், அதான் 4வது வசனத்தில் சொல்கிறார், தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திலே மரித்தீர்கள். நம்ம சிறு பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்துரும். ஆண்டவர் ஆவிக்குரிய கனிகள், அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, இந்த 9 கனிகள் ஆண்டவரோடு வாழ்க்கையை நடத்தும் போது தான் இந்த ஆவிக்குரிய கனி, ரட்சிப்புக்கு ஏதுவான கனி, பரலோகத்தில் ஆண்டவரோடு நித்தியமாய் ஜீவிக்கிறதுக்கு ஏதுவான ஆண்டவருடைய குணாதிசயமான அந்த ஆவிக்குரிய கனிகளை நாம் பிரதிபலிக்க முடியும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா, மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்கிறது. இந்த பழைய புருஷனோட நம்ம ஜீவிக்கிற வரைக்கும், மாம்சத்துக்கு உட்பட்ட காலத்தில் நம்ம ஜீவிக்கிற போது நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? மரணத்துக்கு ஏதுவான கனிகளையே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட கனிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த பழைய புருஷனாகிய பழைய மாம்சத்தோடு நம்ம ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மகிட்ட வரமாட்டார். அவருக்குரிய ஆவிக்குரிய கனிகளை நம்மிடத்துல காண முடியாது. மரணத்துக்கு ஏதுவான கனி. இங்கே 4வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆவிக்குரிய தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஏற்ற கனி. இங்கே 5வது வசனத்தில் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை நாம் கொடுக்கிறோம். அந்த மாம்சம் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்குள்ளே ஒரு சிந்தை உருவாகிறது, ஒரு செயல் நடக்கிறது, சுயம். அது நான் தான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் தான் நல்லா இருக்கணும், அல்லது எனக்கு தேவை, நான் தான் எல்லாம், எனக்கு தேவை, எல்லாம் சுகமாக இருக்கணும், தன்னை பற்றியே கவலைப்படக்கூடியது தான் இந்த மாம்ச சிந்தை. இன்னும் வேதத்தில் இந்த மாம்ச சிந்தை, அந்த பழைய கட்ட வாழ்க்கை, முதல் கட்ட வாழ்க்கை, இந்த பழைய புருஷனோட வாழ்க்கை மாம்ச சிந்தை அப்படின்னா என்னன்னு நம்ம ரோமர் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த சிந்தை, நம்ம கிட்ட உருவாகக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடிய, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு வேறு, ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய வேறு, அது மாமிச சிந்தை. இந்த மாம்ச சிந்தைங்கிறது யாரை குறிக்கிறதுனா, இந்த பழைய புருஷன் நமக்குள்ளே இருந்து கொண்டு உருவாக்கி கொண்டு நமக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும்
அது கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பகையை இந்த ஸ்திரீயானவளை கொண்டு சொல்லுகிறது. நம்ம இந்த உலகத்தில் பிறந்தது முதல் வளர்ந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவரோடு நம்ம அந்தரங்க நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீயானவள் பவுலர் அதைத்தான் சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன். நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறோம், என்னால் முடியல, அதுக்கு பலன் இல்லை அப்படின்னு நமக்கு பவுலர் சொல்லுகிறார். இப்போ இந்த பழைய கட்ட வாழ்க்கையில் நம்ம மாம்ச சிந்தையோட அவங்களோட நம்ம வாழ்க்கை நடத்தும் பொழுது, இந்த மாம்ச சிந்தையோட நம்முடைய வாழ்க்கையும் ஒன்று இருக்கும்போது அவங்க 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்களாம். உடலும் உள்ளம் போல இருக்கிறாங்க. இந்த பழைய புருஷன் மாமிச சிந்தை இந்த மரணத்துக்கு ஏதுவான கனிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த மாம்ச சிந்தையானவன், நம்ம இந்த உடலும் உள்ளமும் போல பிரிக்க முடியாத, அல்லது அந்த மாம்ச சிந்தையானவன் என்ன சொல்றாரோ அப்படியே இந்த ஸ்திரியானவள் அப்படி உடனே கீழ்ப்படுகிறது. அந்த மாம்ச சிந்தை என்ன செய்யுதோ அதன்படியே நடக்கிறது. இன்னைக்கு நமக்கு உடம்புக்கு சரியில்லை, கொஞ்சம் ஜெபத்தை நாளைக்கு போடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, சபைக்கு இன்னைக்கு நம்ம போக வேணாம். அல்லது ஒரு சிலருக்கு இந்த மாம்சமான சிந்தை சொல்லும், இன்னைக்கு ஓய்வு நாள் இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வெளியே போயிட்டு வரணும். இப்படி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அங்கே உற்பத்தி பண்ணிக்கிட்டே இந்த ஸ்திரியானவளை அங்கே செயல்படுத்துகிறது. ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள அந்த மாம்ச சிந்தை வாழ்க்கை நடத்துகிறது. அடிமையோட நம்ம நடத்துகிற வாழ்க்கையை தான் குறிக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, சிந்தித்து பார்த்தோம்னா, நம்ம வர்றோம், சபைக்கு வர்றோம், வேத வாசிக்கிறோம், நல்லா ஊக்கமாக ஜெபம் பண்ணுறோம். நான் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நுழைந்து வேலை பார்க்கும்பொழுது சபையில் சர்ச்சில் அட்டன் பண்ணி அந்த பாஸ்டர் பிரசங்களை கேட்கும் பொழுது அவங்களுடைய பிரசங்கம் அவ்வளவு வல்லமையாக இருக்கும், நமக்கு அவ்வளவு உருக்கமாக இருக்கும். சில நேரம் நம்ம கண்ணீரே வர வச்சிரும். நம்ம இவ்வளவு பாவத்துக்குள்ளே இவ்வளவு செயல்களை ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிரசங்கம் நமக்கு சொல்லும். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்க அந்த பிரசங்கம் பண்ணின போதகரோ அல்லது பெரிய அதிகாரிகளோ அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பார்த்தோம்னா, ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா இந்த மாம்ச சிந்தையோட அந்த பழைய புருஷனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். அது அந்த பவுலார் அந்த பழைய புருஷனோட வாழக்கூடிய வாழ்க்கையை எப்படி ஒப்பிட்டுகிறார்னா, எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனம் 31 வசனம். எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனம். அது என்ன சொல்லுதுன்னா, இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த இடத்துல பவுலார் அவர் என்ன சொல்றாருன்னா, மனைவியானவள் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு புருஷனோட ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இங்க நம்முடைய தகப்பனும் தாயும் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன், அவரை விட்டுட்டு யாரு கூட வாழ்கிறோமா? இந்த பழைய புருஷனோட
வாழ்கிறோம். அந்த மாதிரி பழைய புருஷனோட பழைய பாவ கட்ட வாழ்க்கையில பாவத்தை உற்பத்தி பண்ணுகிற அந்த மாம்ச சிந்தையான அவனோட நம்ம வாழ்க்கை அவ்வளவு ஒன்றி ஒரே மாம்சமா வாழக்கூடிய ஸ்திரீயாக இருக்கிறோம் என்று பவுலார் சொல்லுகிறார். நம்ம பவுலார் அனுபவத்தையும் பார்க்குறோம், என்னுடைய அனுபவத்தையும் பார்க்குறோம். இது நம்முடைய அனுபவமாக இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறாரா? இதில் தான் திரும்பவும் நமக்கு மீண்டும் பவுலார் சொல்லுகிறார். 7வது அதிகாரம் 14வது வசனம், மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். பாவத்துக்கு விற்கப்பட்டு அந்த பழைய புருஷனோட விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா சொந்தமாகி போயிட்டோம். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இப்படி அந்த பழைய புருஷனோட ஒரு வேளை நம்ம வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நமக்கே என்ன நம்ம செய்கிறது எல்லாம் சரியா? ஒருவேளை நம்மளுடைய கண் முன்னாடி மனக்கண் முன்னாடி ஆண்டவர் நம்மக்கிட்ட நிற்கும்போது நம்ம எங்கேயோ என்னமோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம செய்கிறது சரியில்லையே அப்படின்னு நமக்கு ஒரு உணர்த்து பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது உணர்த்துறாரு, நம்ம செய்கிறது சரியில்லை, ஆண்டவருக்கு விரோதமாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி திரும்ப ஆண்டவர் பக்கம் நம்ம வாழணும்னு நினச்சால் கூட அங்கே யார் ஜெயிக்கிறது? திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அந்த மாமிசம் உள்ள சிந்தை, அந்த பழைய புருஷன்தான் அந்த ஸ்திரீயோட சேர்ந்து அவன்தான் ஜெயிக்க வைக்கிறான், அவனோட தான் நம்ம சேர்ந்து வாழ்கிறோம். நமக்கு தெரியும் வேதம் பரிசுத்தம் உள்ளது, நியாயப்பிரமாணம் பரிசுத்தமும் நீதியாய் இருக்கிறது, நன்மையை செய்கிறது, ஓய்வு நாள் ஆண்டவருடைய கற்பனை, ஓய்வு நாளில் நம்ம வேலை செய்யக்கூடாது. நமக்கு ஆண்டவர் 28 மூல உபதேசத்தில் நம்ம சத்தியத்தில் கொடுத்துருக்கிறாரு. இது நம்முடைய சபை உண்மையான சபை, மீதமான சபை, ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கிற ஒரு கடைசி காலத்தில் நிற்கிற சபை, இது எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம பர்சனல் வாழ்க்கை, ஆண்டவரோடு நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தில் நம்ம விழுந்து போகிறோம். 7வது அதிகாரம் 15வது 16வது வசனம், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நமக்குள்ள ஒரு பாவத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே ஒருத்தன் இருக்கிறான், அவனால தான் நம்ம இப்படி விழுந்து கொண்டே இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைப்பிடிக்க முடியாமவே இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்மகிட்ட 21வது வசனம், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன், ஆகிலும்
என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் இந்த ஸ்திரீயானவள், இந்த நிர்பந்தமான மனுஷன், நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பழைய நிலைமைக்கே நம்ம சென்று விடுகிறோம். அதான் 25வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் நானே என் மனதிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். இப்படி அந்த மாம்ச சிந்தையோட பழைய புருஷனோட நம்ம சேர்ந்து பாவத்துக்கும் பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பவுலர் ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய நிலைமையும் சொல்கிறாரு, அவருடைய வாழ்க்கை அனுபவத்தையும் சொல்கிறாரு. அப்புறம் அவர் எப்படி மனம் மாறியதையும் சொல்கிறாரு. நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய அந்தரங்க ஆண்டவரோட அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உய்த்து ஆராய வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கை இப்படி இந்த பழைய புருஷனோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த வாழ்க்கை கூட, அந்த பாவ வாழ்க்கை கூட கொஞ்சம் போர் அடிச்சிடும். அவன் அந்த மாமிச சிந்தையானவன் நமக்கு அவன் ஒரு முகத்தை காமிப்பான். அது ஒரு கோப முகமோ ஏதோ ஒரு முகத்தை காமிக்கும்போது ஆண்டவர் அவருடைய முகத்தை நம்ம முன்னாடி நிறுத்தும் பொழுது, சரி நம்ம வாழ்கிற வாழ்க்கையே சரியில்லையே, நியாயம் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்புவோம். ஆண்டவர் பக்கம் வாழணும் அப்படின்னு நினைப்போம். இங்கே நியாயப்பிரமாணம்தான் நம்மளை வழி நடத்துகிறதுங்கிறத நம்ம நியாயப்பிரமாணத்தை மறந்துடும். நியாயப்பிரமாணத்தை எத்தனையோ பேர் சபைகளில், குடும்பங்களில், வாழ்க்கையில் அது ஓரம் கட்டிடுறாங்க. ஏன்னா நம்ம இஷ்டப்படி, நம்ம மனசு சிந்தைப்படி வாழ்வதற்காக இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஓரம் கட்டுறாங்க. அதான் பவுலார் சொல்லுகிறாரு, அந்த பழைய புருஷன், ஸ்திரீ, நியாயப்பிரமாணம், வேறொரு புருஷன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படி பார்க்கும் பொழுது, இந்த பழைய புருஷனோட வாழ்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம நியாயப்பிரமாணம் நம்ம சுட்டி காமிக்குது. இது பாவம்னு நமக்கு சொல்லுது. ஆனால் நம்ம என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்காம இந்த நியாயப்பிரமாணம் தப்பு, நியாயப்பிரமாணம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒதுக்குறோம், அதை ஓரங்கட்டுறோம். அதனால தான் நிறையா வீட்டுகள்லையும் சரி, வீட்டுகளில் குடும்ப அங்கத்தினர்களையும் சரி, சபைகளிலையும் சரி, ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாடுகளிலும் சரி, அங்கங்கே சண்டைகள், சச்சரவுகள், பெரிய போராட்டம், அழிவு, நாசம். ஆண்டவருடைய பிரமாணத்தை நம்ம தூக்கி போடும் பொழுது, அதை ஓரம் கட்டும் பொழுது, அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்காத போது, அதை நம்ம அதுக்கு மரியாதை கொடுக்காத பொழுது நம்ம வாழ்க்கை சீரழியப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலம் பவுலாருக்கும் அவருக்கு வெளிச்சத்தை கொடுத்து, பவுலாரே நமக்கு இதுக்கு என்ன ஒரு முடிவு, இதுக்கு ஒரு என்ன தீர்வு, என்ன ஒரு தீர்மானம். அதான் வசனம் 1லேயே சொல்லுது, இந்த நியாயப்பிரமாணம் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்மை ஆளுகை செய்கிறது. இப்போ இந்த ஸ்திரீயானவளை ஆண்டவர், வேறொரு புருஷன் ஆண்டவர்
இருந்த இரண்டாம் கட்ட வாழ்க்கையில் நம்ம இணைச்சி கொண்ட ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு இந்த ஸ்திரியை பார்த்து அவர் மன வேதனைப்படுகிறார். அவருக்கு மன உருக்கம், அவருக்கு தாங்க முடியாத ஒரு வியாகுலம். இப்போ அவர் இந்த ஸ்திரீ இல்லாமல் அவர்னால இருக்க முடியல, வாழ முடியல, அவருக்கு சந்தோஷமே இல்லை. அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, நமக்கு நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் உயிரோடும் இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் பார்த்தாரு இந்த ஸ்திரீயும் இந்த பழைய புருஷனுடைய வாழ்க்கையையும் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தில் அங்கே என்ன சொல்லியிருக்கிறபடி ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தை இப்போ என்ன செய்கிறாரு? ஆண்டவர், நம்மளுடைய கர்த்தராகிய ஆண்டவர், நம்மை சிருஷ்டித்தவர். அவர் இந்த ஸ்திரியை விட்டு, இந்த மணவாட்டியை விட்டு அவர் தனியாக இருக்க முடியல. அதனால தான் அவர் இந்த பூலோகத்துக்கு வந்து இந்த சிலுவையில் மரித்து காண்பிக்கிறார். அவர் செத்து காமிக்கிறார். நான்காவது வசனம், அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு, அங்கே வந்த வசனத்தை பார்த்தோம்னா, மரித்தீர்கள் ஆனார்ன்னு இருக்கா, அல்லது மரித்தவர்கள் ஆனீர்கள் அப்படின்னு இருக்கா? இங்கே பன்மையில் அவர் மட்டும் சாகலை, நம்முடைய பாவத்துக்காக, இந்த ஸ்திரீ செய்த பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக அவரும் அங்கே சிலுவையில் சாகிறாரு, நம்மையும் அங்கே சாகடிக்கிறார். அதாங்க சொல்லுது, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். ஆண்டவர் சொல்றார், நம்மகிட்ட இருக்கிற அந்த சுயத்துக்கு, அல்லது அந்த ஆணவத்துக்கு, அந்த பாவத்துக்கு, அல்லது அந்த சரீர உணர்வுகளுக்கு, இந்த உலக பிரகாரமான உணர்வுகளுக்கு, இந்த பழைய புருஷனிட்டிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு, விடுதலை ஆவதற்கு நாம் அவரோடு மரிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவனுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சிலுவையிலே அறையப்பட்டேன், கிறிஸ்துவானவரும் உயிரோடு எழுந்திருந்தார், ஸ்திரீயானவளும் அங்கே கிறிஸ்துவில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடும் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. இனி நான் அல்ல அப்படின்னா, அந்த பழைய ஸ்திரீ, பழைய கட்ட வாழ்க்கை,
பழைய பாவ மனுஷ மாமிச சிந்தையோட வாழ்க்கை, அந்த வாழ்க்கை. இது நான் அல்ல, அந்த வாழ்க்கை அல்ல. இப்போ கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவனை கொடுத்தார், நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன். பாவத்துக்கு மரித்து, அதான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் நம்மை ஆளுகை செய்கிறது. இப்போ பெரும்பாலும் படத்தில் கதையில் பார்த்துருப்போம், இந்த 4 அம்சத்தில் பழைய புருஷன், ஸ்திரீ, நியாயப்பிரமாணம், புது புருஷன். இந்த புது புருஷனுங்கிறது தான் கிறிஸ்து. இதில் வில்லன் யார்? வில்லன்கிறது அந்த பழைய புருஷன்தான். படங்களில் கதைகளில் பெரும்பாலும் யார் சாவாங்கன்னா வில்லன் தான் சாகணும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்காக, நம்முடைய பாவ தன்மைக்காக, நம்மை மீட்டு கொள்வதற்காக, நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நம்ம சாக வேண்டிய இடத்துல, நம்ம மரிக்க வேண்டிய இடத்துல, நம்ம அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல அவரும் மரித்தார். அப்பொழுது அவரும் எனக்குள் இருக்கிறார், நானும் அவருக்குள் இருக்கிறேன். இந்த ஒவ்வொரு மனைவாட்டியும் கிறிஸ்துவுக்குள், அந்த பழைய கட்ட வாழ்க்கையில் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் பிழைத்து இருக்கிறோம் என்று பவுலார் நமக்கு சொல்கிறார். இந்த மாதிரிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். அதாவது பாவத்துக்கு மரித்து, நம்முடைய சுயத்துக்கு மரித்து, ஆண்டவரோடு, ஆண்டவர் அந்த உலக ஜனங்களுக்கு, நம்ம விசுவாச பிள்ளைகளுக்கும் அவர் அந்த சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த பழைய புருஷன்கிட்ட இருந்து மீட்டு கொண்டார். பாவத்தன்மையிலிருந்து, அடிமை தன்மையிலிருந்து நம்மை மீட்டு அவரோடு சேர்த்து கொண்டார். இப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. இந்த நிர்பந்தமான மனுஷங்கிறது அந்த நமக்கு ஒரு விடுதலை கொடுக்குற வாழ்க்கை. அதில் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 1-2 வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து கிறிஸ்துவனுடைய மரணம் விடுதலை ஆயிற்று. இந்த உலகத்தில் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, இந்த பாவ உலகத்தில் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நிர்பந்தமான வாழ்க்கை, ஒரு இக்கட்டான வாழ்க்கை. இதற்கு ஒரு விடுதலை ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே மரித்து நம்மில் கிறிஸ்துவை ஜீவிக்கிறார், நாம் அவர்கள் ஜீவித்து அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இந்த திருச்சபை விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களை அவர்களுடைய வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்தும், அவரை சந்திக்கும், நித்திய ராஜ்யத்திலே அவரோடு நித்தியமாக ஜீவிக்கிற அந்த பாக்கியத்தையும் அனுபவத்தையும் நம் அனைவருக்கும் இந்த நாளிலே தருவாராக. ஆமென்.